அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த விஜயதசமி என்று என்ன தொடங்கலாம் என்று ஒரு கருத்துக்கள் நிலவும். அதில் சில கருத்துக்களை சொல்கிறேன். ஒவ்வொரு பெற்றோரும் தன் குழந்தை கல்வி கற்க துவங்கும் நாளை மிகவும் புனிதமாக கருதுவது இயல்பே. அந்த விசேஷமான தருணத்தை கொண்டாடும் நாள்தான் விஜயதசமி. விஜயதசமி அன்று குழந்தைகளுக்கு புதிய கலைகளான பாட்டு, இசைக்கருவி, இசைத்தல், நடனம், ஓவியம் போன்ற கலைகளை கற்க பள்ளிகளில் சேர்ப்பார்கள். ஏற்கனவே இக்கலைகளை கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் தங்கள் குருக்கு சிறப்பு தட்சிணை அளித்து சிறிது நேரமாவது இந்த நல்ல நாளில் அக்கலையை பயில்வார்கள். விஜயதசமி நாளில் சிறு குழந்தைகளுக்கு வித்தியாபம் செய்யப்படுகிறது. 2 முதல் 3 வயதுள்ள குழந்தைகளுக்கு இந்த விஜயதசமி அன்று வித்தியாபம் செய்யப்படுகிறது. இந்நிகழ்ச்சியை கோயில்களிலோ அல்லது வீட்டிலோ செய்யலாம். கோயில்களில் செய்யும்போது நல்ல நேரம் பற்றி யோசிக்க வேண்டாம். வீட்டில் செய்யும்போது நல்ல நேரம் பார்த்து இதை செய்ய வேண்டும். குருவின் பங்கு இதில் மிகவும் முக்கியம். குழந்தையை வீட்டில் அப்பா, தாத்தா அல்லது தாய்மாமன் மடியில் உட்கார வைத்து கொள்ள வேண்டும். ஒரு தட்டில் அரிசியை முழுவதுமாக தூவி வைக்க வேண்டும். குரு குழந்தையின் சுண்டவர்களை பிடித்து தட்டில் உள்ள அரிசியின் மேல் தங்கள் தாய்மொழியின் எழுத்தை எழுத வைப்பார். குழந்தை தடையின்றி எழுதவும் பேசவும் இந்த சுப நிகழ்ச்சி மகிழ்ச்சிகரமாக கொண்டாடப்படுகிறது. அதே போல இந்த விஜயதசமி அன்று என்னென்ன தொடங்கலாம்? வித்தியாபம் செய்தல், புதிய வியாபாரம் நிலை ஆரம்பித்தல், புதிய தொழில் ஸ்தானங்கள் அமைத்தல், குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பது, நடனம், சங்கீதம் போன்ற கலைகளை கற்க ஆரம்பித்தல். இது போன்ற செயல்களை விஜயதசமி என்று ஆரம்பித்தால் வெற்றியும் புகழும் கிடைக்கும். முதல் நாள் சரஸ்வதி பூஜையை வைக்கப்பட்ட புத்தகங்கள், இசைக்கருவிகள் மற்றும் தொழில் பயன்படுத்தும் கருவிகளை விஜயதசமி பூஜை முடிந்ததும் உபயோகம் செய்து சிறப்பான பலன்களை உங்களால் பெற முடியும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.